நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு மூச்சின் மகத்துவம். மூச்சை பற்றி அவ்வளவு எளிதா நினைத்து விடக்கூடாது. அப்படி அந்த மூச்சுல என்ன இருக்கு? மூச்சுக்கு 300 முறை மூச்சு மூச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே, அந்த மூச்சுல அப்படி என்ன ரகசியங்கள் மறைந்திருக்கின்றது என்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். மூச்சுல இல்லாத ரகசியமே இல்லை. ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய எல்லா ரகசியமும். மேடம் கொஞ்சம் சவுண்ட் வைங்க மேடம், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இன்னொரு நண்பரும் சொல்லியிருக்காங்க, மாஸ்டர் திரு சுப்பிரமணியம் பெருமாளும் சொல்றாரு. சவுண்ட் ஃபுல்லா தான் சார் இருக்கு. ஓகே, அப்ப கொஞ்சம் மைக் கிட்ட க்ளோஸா வந்து பேசுங்க மேடம். க்ளோஸா பேசும்போது சவுண்ட் நல்லா இருக்கு. எஸ் மேடம். எஸ் மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். மூச்சுல பிரபஞ்சத்தினுடைய எல்லா ரகசியங்களும் அடங்கி இருக்கு. ஓகே மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். ஓகே சார். எஸ் மேடம், தேங்க்யூ மேடம். மூச்சு ஒரு சாதாரணமான காற்று மட்டுமல்ல. மூச்சு இந்த பூமியினுடைய உயிரும் கூட தான். மூச்சுல பிரபஞ்சத்தினுடைய எல்லா ரகசியமும் அடங்கி இருக்கு. ஞானியர்கள் எப்படி இந்த மூச்சை பயன்படுத்துகின்றார்கள், அதனுடைய டெக்னிக் எப்படி தெரிஞ்சு இருக்காங்க, அதனுடைய அளப்பரியா மகத்துவம் என்ன என்று திருமூலர் முதல் எல்லா ஞானியர்கள் நமக்கு உரைத்திருக்கும் உரையை சற்று பார்க்கலாம். ஒரு நிமிஷம். மூச்சுல ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இது மட்டுமல்ல. மூச்சு என்பது அதனையும் தாண்டி, அறிவியலை தாண்டி ஒரு மகத்தான செயல் ஒன்று இருக்கின்றது. இந்த மூச்சை நம்ம சரியான முறையில, சரியான பயிற்சியை நாம் மேற்கொண்டோமே ஆனால் நாம் நினைத்தது எல்லாவற்றையும் அடைய முடியும். புத்தர் முதல் ஆதிகாலம் தொட்டு எல்லாருமே இன்றைய ஞானியர்கள் வரை இந்த மூச்சை பற்றி பல விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். பத்ரிஜி அவர்கள் சுவாச விஞ்ஞானம் என்ற புத்தகத்தின் மூலம் இதனை விரிவாக நமக்கு அளித்துள்ளார். சுவாசம்தான் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரம். உயிர் சக்தியை அளிக்கின்றது மூச்சு. ஒரு காற்று நம் உடலுக்குள்ள செல்லும் பொழுது 10 விதமான வாயுக்களாக மாறுது. அதைத்தான் நாம தச வாயுக்கள் என்கிறோம்.
இந்த ஒவ்வொரு வாயுக்களும் ஒவ்வொரு விதமான மகத்தான சிறப்பான செயல்களை செய்கின்றது. அந்த வாயுக்கள் செய்கின்ற செயல்களின் மூலம்தான் நம்முடைய உடலானது ஒரு நல்ல உயிர் சத்துடன் ஆரோக்கியமாக இருப்பதற்கான அடித்தளமாக அமைகிறது. இந்த தசவாயுக்கள் என அழைக்கப்படும் பிராணன், அபானன், வியாழன், இப்படி 10 வாயுக்களும் தத்தம் செயல்களை சிறப்பாக செய்கிறது. ஒரு வாயு நம்முடைய இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. சிலவை இரத்தத்தில் உள்ள கழிவுகளையும் சுத்தப்படுத்தி அந்தந்த பகுதிகளுக்கு எடுத்து செல்கின்றது. மூளைக்கு ஆக்சிஜனை தருகிறது. உடலிலுடைய ஜீவசக்தியை கொடுக்கின்றது. நாடி மண்டலங்கள் மற்றும் உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் இயங்குவதற்கு இது மூலதனமாக அமைகிறது. நாம ஒரு குழந்தைய பார்த்தோம்னா அந்த குழந்தை பிறந்த உடனேயே ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளிழுக்கும். குழந்தையினுடைய மூச்சு, அதாவது சுவாசித்தல் என்ற செயலை இந்த பிரபஞ்சம் கற்றுக் கொடுக்கின்றது குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு. குழந்தையினுடைய மூக்கின் நுனியில் இருந்து உச்சிக்குழி என அழைக்கப்படும் உச்சந்தலை இடையே 12 அகலம் இருக்கும். பிறந்த குழந்தையினுடைய உள்நாக்கு முதல் உச்சந்தலை வரை ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த குழந்தைகளுடைய உச்சந்தலை ஓப்பனில் இருக்கும். எப்பவுமே அந்த உச்சந்தலை படபடபட என அதிர்ந்து கொண்டே இருக்கும். உச்சந்தலை என்றாலே இறைவனின் இருப்பிடம். அதனால தான் பிறந்த குழந்தைகள் சிரிச்சாலோ அல்லது அழுதாலோ இறைவன் அவர்களை சிரிக்க வைக்கின்றார், இப்பொழுது அழ வைக்கின்றார் என்று நாம் சொல்வது உண்டு. இந்த திறப்பானது ஒரு 6 மாத காலங்கள் இருக்கும் அக்குழந்தைக்கு. ஆதலால் அவர்கள் இறைவனோடு தொடர்பிலேயே இருப்பார்கள், இறைத்தன்மையோடு இருப்பார்கள். வளர வளர இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த உலகியல் விஷயங்களோடு அவங்களுடைய வளர்ச்சி உண்டாக்கும் பொழுது சிறுக சிறுக இந்த உலகியலில் வரும் பொழுது அந்த கதவானது மூடிக்கொள்கிறது. இறைவனின் தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. தான் ஒரு ஆன்மா என்ற சத்தியத்தை மறந்து விடுகிறது. அந்த குழந்தை தான் உடல் என்று திடமாக நம்பிவிடுகிறது.
மாயை சூழ்ந்து விடுகிறது. நான் என்னும் அகமும் அங்கு வெளிப்படுகிறது. இதனால அந்த மனிதன் பல கவலைகளையும் இன்னல்களையும் எதிர்கொள்ள நேரிடுகிறது. சரி, இது நாம அந்த திறவுகோலை எப்படி மறுபடியும் திறக்க வைப்பது? திரும்பவும் நாம அந்த இறைவன் நிலையில் இருப்பது என்பது சாத்தியமா? அதற்கு வழி இருக்கான்னு கேட்டா, திருமூலர் சொல்லும் பதில் உண்மையில் இருக்கு. எப்படி? மூச்சின் மூலம், மூச்சு பயிற்சியின் மூலம், சரியான முறையில் மூச்சை கவனிப்பதன் மூலம், யோகத்தின் மூலம் இது சாத்தியம் என்று சொல்கிறார். மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 21,600 சுவாசத்தை எடுத்துக்கொள்கிறான். ஆனால் சிலர் அதற்கும் மேற்பட்டு எடுத்துக்கொள்கின்றார்கள். சுவாசம் எவ்வளவு குறைவாக வாங்குகின்றோமோ அவ்வளவு ஆயுட்காலம் நீளும். இந்த தகவலை ஞானியர்கள் 100க்கு 100% அறிந்திருப்பார்கள். அதனால் மூச்சையை மிக குறைவாகத்தான் பயன்படுத்துவார். அப்படியென்றால் மூச்சை அடக்கிக் கொள்வது இல்லை. நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் நடக்கின்றோம், பேசுகின்றோம், செயல்களை செய்கின்றோம். தேவையில்லாத எண்ணங்களின் ஓட்டத்தினால் ஒரு நாளைக்கு 50,000 முதல் 60,000 வரையிலான எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள் உதிக்கின்றது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஆனால் ஞானியர்கள் இந்த மூச்சினுடைய அற்புதத்தை தெரிந்து கொண்டு அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அறிந்ததனால் எண்ணங்கள் அற்ற நிலையில் எப்பொழுதுமே இருப்பதால் அவர்கள் ஆற்றல் நிரம்பிய ஒரு உயிர் சத்து மிக்கவர்களாக விளங்குகின்றார்கள். வாழ்க்கையில் சுவாசம் மிக முக்கியமானது, பெரும் பங்கு உண்டு. இந்த மூச்சை கவனிப்பதால் என்ன நன்மைகள் இருக்கு? அதனுடைய மகத்துவங்கள் தான் என்ன? உள்வாங்கும் மூச்சையும் வெளிவிடும் மூச்சையும் நாம் கவனித்து வரும் பொழுது நம்முடைய மனமானது அந்த செயலில் ஒருமித்து செயல்படும். அப்பொழுது அங்கு எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கின்றது. எண்ணங்கள் குறைய குறைய நம்முடைய மனம் சிறுக சிறுக வெற்றிடத்தை நோக்கி செல்கிறது. இவ்வாறான வெற்றிடத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் நிரம்புகிறது. அப்பொழுது மனம் கட்டுக்குள் வருகிறது. உடலில் ஜீவ சக்தி அதிகரிக்கிறது. நம்முடைய மூளையை முழு சக்தியுடன் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற தகவலும் நமக்கு புரிகிறது. நாம நம்முடைய இயற்கையுடன் நாம் இணைகிறோம். அதோடு இந்த பிரபஞ்சத்தினுடைய முழு ரகசியமும் நமக்கு புலனாகும்.
இப்படி பிரபஞ்சத்தினுடைய எல்லா ரகசியமும் நமக்கு தெரிய ஆரம்பித்தால் வேற என்ன இருக்கும் நாம் கேட்பதற்கு? பிரபஞ்சத்தோட இணையும் பொழுது நாமே பிரபஞ்சமாகிறோம். இந்த நமக்குள் ஏற்படும் சில வியாதிகளையும் நாமே குணப்படுத்திக் கொள்ள முடியும். கேன்சர் எனப்படும் மிக மோசமான வியாதிகள் வர காரணமே சரியான பிராண சக்தி இல்லாததனால். இந்த பிராண சக்தியை எப்பொழுதும் நாம் நம் உடலுக்குள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஜீவ சக்தியால தான் நாம நல்ல ஒரு உயிரோட்டம் மிக்க மனிதர்களாக வாழ முடியும். எந்த செயலையும் சிறப்பாக செய்ய இயலும். நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்முடைய இந்த மூச்சை ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நம்மால் எத்தனை மணி நேரம் மூச்சை கவனிக்கும் என்ற பயிற்சியை அதிகப்படுத்துகின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உயிர் சக்தியானது நிரம்பி இருந்து கொண்டே இருக்கும். நாம ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து நம்முடைய மூச்சின் மீது கவனத்தை செலுத்தும் என்ற பயிற்சியை நாம் அன்றாடம் ஒரு வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிராண சக்தியானது உடலில் இருக்கும் இரத்தத்தின் நஞ்சுகளை முறியடிக்கிறது. அதனால தான் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நல்ல காற்று என்றால் ஆக்சிஜன் நிரம்பிய தூய்மையான காற்று. இந்த தூய காற்றினால் உடலில் இருக்கும் இரத்தத்தில் உள்ள நஞ்சுகளை அகற்றி பியூரிஃபை பண்ணது. இரத்தத்தை பியூரிஃபை பண்ணது. அந்த பியூரிஃபை பண்ண இரத்தத்தை நுரையீரல் மற்றும் மூளை மற்றும் உடலில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் அது கொண்டு செல்கிறது. எங்கெல்லாம் நமக்கு ஆக்சிஜன் குறைவதாக நினைக்கின்றோமோ நம்முடைய உடல் சோர்வடையும். மனமானது உளைச்சல், மன உளைச்சலும் உடலும் மனமும் சோர்ந்து எச்செயலையும் சிறப்பாக செய்ய இயலாது. ஞானியர்கள் மூச்சை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த விஞ்ஞானத்தை அறிந்துள்ளார்கள். குழந்தைகளை குழந்தை முதல் நாம்
முதியவர்கள் ஆகும் வரை இந்த மூச்சானது நம்மில் இயங்கிக் கொண்டே இருக்கும். அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த மூச்சானது இருந்து கொண்டே இருக்கும். மூச்சு என்பது சிவம். சிவம் இல்லை என்றால் சவம். உண்மைதானே? சிவம் என்றால் சக்தி, மூச்சு என்றாலும் சக்திதான். எல்லா உயிருக்கும் ஆதாரமாக இருக்கும் இந்த சக்தியை நாம் எப்பொழுதும் நிக்க வச்சுக்கணும். விஞ்ஞானிகள் கூறும் கூற்று யாதெனில், மூச்சு அண்ட சராசரங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. பல அதிசயமிக்க செயல்களை செய்கின்றது. என்று சொல்கிறார்கள். நுரையீரலுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 1 கோடி அவுன்ஸ் ரத்தம் உள்ளே சென்று வருகிறதாம். அப்படி உடலுக்குள் நிகழும் அதிசயங்கள் சொல்லிற்கடங்காதது. இந்த ரகசியத்தை நம் உடலுக்குள் மட்டும் நடக்கும் விஷயங்கள் தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அற்புதங்களையும் நாம் இந்த ஒரு மூச்சை கவனிப்பதன் மூலம் நாம் அறியலாம். மூச்சை கவனிப்பதன் மூலம் உடலையும் மனதையும் ஒரு இணைக்கும் மாபெரும் கருவி. இது ஒரு மகத்தான ஒரு சக்தி. பத்ரிஜி அவர்கள் புத்தருடைய அந்த ஆனாபானா சதியை எனும் தியானத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார். அதாவது மூச்சு பயிற்சி. உலகத்தில் எத்தனையோ தியானங்கள் உள்ளது. அதில் மிகவும் சிறப்புக்குரியது இந்த மூச்சு பயிற்சி. மூச்சு தினமும் நாம் கவனித்து வரும் பொழுது நம்மை நாம் யார் என்று அறிவோம். தன்னை அறிய வைக்கும். நான் யார்? எதற்காக பிறந்துள்ளேன்? இந்த பிறப்பு இறப்பு என்றால் என்ன? நன்மை தீமை என்றால் என்ன? என்ற பல கேள்விகள், ஆன்மாவை தொடர்புடைய அனைத்து விஷயங்களும் நமக்கு புரிய வரும். ஒருவர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பதோ அல்லது அதை செய்முறையால் செய்து காட்டுவதனால் நமக்கு ஞானம் என்பது பிறக்காது. நம்முள் நாம் பயணிக்கும் பொழுது, நம்மோடு நாம் இருக்கும் பொழுது, நம்முடைய உள்முக பயணம் மேற்கொள்ளும் பொழுது ஞானம் என்பது மலர். ஞானம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு பேரறிவு, சுய அறிவு. அந்த சுய அறிவு நம்முடைய சொந்த அனுபவத்தால் மட்டுமே பெற இயலும்.
எவராலும் கொடுத்தலோ அல்லது வாங்குதல் மூலமாகவோ அது நடைபெறாது. புத்தகங்களும் குருமார்களும் நம்முடைய உள்ளுக்குள் செல்வதற்கான ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். வாழைப்பழத்தை உரிச்சு வாயில மட்டும்தான் அவர்களால வைக்க முடியுமே தவிர விழுங்குவது என்பது நம்முடைய செயல். ஞானத்தை அடைய வழி வகுப்பார்கள் தவிர அந்த ஞானம் அடையும் செயலானது நம்முடையது. நம்முடைய இந்த தியான பயிற்சி சரியாக முறையாக நடக்கும் பொழுது நிச்சயம் அந்த ஞான வாசல் திறப்பது என்பது உறுதி. இந்த சூழ்நிலைகளுக்கும் மற்றும் நம்முடைய இந்த அறியாமையால் இந்த சொசைட்டிகள் ஏற்படுத்தும் சில கருத்துக்களின் உள்வாங்கல் மூலம் நாம் இதைத்தான் சத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஆன்மா அல்ல உடல் என்று. எப்பொழுது மனம் அமைதியில் சாந்தத்தில் காலியாகின்றதோ அப்பொழுது நம்முடைய அந்த பிரம்ம எந்திரம் திறந்துவிடும். பிரபஞ்சத்தினுடைய எல்லா தகவலும் எல்லா ரகசியமும் நமக்கு புலப்படும். புத்தர் அவர்கள் பல குருமார்கள் மற்றும் பல தியான முறைகளை செய்து அதனுடைய கடினமான யோக பயிற்சிகளையும் செய்து வந்தார். இருந்தாலும் தனக்குள் ஏதோ ஒரு வெறுமை, இன்னும் ஏதோ இருக்கின்றது என்று மிக கடினமான யோக பயிற்சிகளையும் அவர் தவற விட்டதே கிடையாது. அவருக்கு ஒரே குறிக்கோள் ஞானம் அடைதல் என்பது. இறுதியாக அவர் போதி எனும் மரத்தடியில் அமர்ந்து எல்லா குருமார்கள் கூறிய அறிவுரைகள், வழிமுறைகள், யோக பயிற்சிகள் அனைத்தையும் விட்டு அமைதியாக அமர்ந்து தன்னுடைய சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்தார். சுவாசத்தை கவனிப்பது என்பது ஒரு வாகனம் போன்றது. நம்முடைய உள்முக பயணத்திற்கு அது ஒரு வாகனம். அந்த யோகத்தின் உச்சம் என்று அழைக்கப்படும், தியானத்தின் உச்சம் என்று அழைக்கப்படும் அந்த மௌன நிலை எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதுதான் சரியான பயணத்தை மேற்கொண்டுள்ளோம்
என்று அர்த்தம். நான் தியானிக்கின்றேன், நான் தியானிக்கின்றேன், நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்வதும் அகத்தை சுமந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டில். கண்களால் காண மட்டுமே, பொருட்களை காண மட்டுமே தெரியுமே தவிர அக்கண்களுக்கு பேசத் தெரியாது. பேச தெரிந்த வாயால் பார்க்க தெரியாது. அதுபோலத்தான் நாம் கண்களை மூடி தியானத்தின் இறுதி நிலையை அடையும் பொழுது நம்முடைய சூட்சுமமான மூன்றாம் கண் திறந்து சத்தியத்தை தரிசிக்கும் பொழுது அங்கு பேச்சு என்பது இருக்காது. மௌனத்தின் மறுபெயர் இறைவன். இறைவனோடு கலந்திடும் பொழுது நமக்கு அங்கு பேச்சு என்பது இருக்காது. நான் என்ற தன்மையும் இருக்காது. வளவளவென்று நான் இறைவனை கண்டுவிட்டேன், நான் கடவுளை கண்டுவிட்டேன், நான் ஒரு திவ்யாத்மா என்று பேசும் வாயால் இறைவனை ஒருபொழுதும் காணாது. கல்லை கண்டவர் கடவுளை காண மாட்டார். கடவுளை தரிசிப்பவர் கல் அவர்களின் கண்களுக்கு புலப்படாது. ஆத்மார்த்தமான தூய அன்புதான் இறைவன். அந்த இறைவனை வாயால் சில வார்த்தைகளால் சொல்லலாமே தவிர அதை உணர்வால் உணர்த்த முடியாது. இறைவன் என்பது தூய உணர்வு, தூய விழிப்புணர்வு. நம்முடைய விழிப்புணர்வானது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி சரியாக செய்து கொண்டே வந்தார். நிகழ்காலத்தில் வாழ்வோம். நிகழ்காலம்தான் உண்மையானது, சத்தியமானது. இறந்த காலமோ எதிர்காலமோ என்று ஒன்று இல்லவே இல்லை. இன்றைய எண்ணங்கள் தான் நாளைய செயல்களாக நடக்கின்றது. நேற்றைய அனுபவங்கள் இன்று நமக்கு ஊக்கத்தை அளிக்கின்றது. அப்படி என்றால் நேற்று இல்லை என்றீர்கள், நாளை என்பது இல்லை என்றீர்கள், இன்று மட்டுமே உண்மை என்கிறீர்கள். இதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு நிமிடமும் நம்மோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வாழ்நாளும் சிறப்பானதாக அமையும். நாம் உடல் அளவிலும் மனதளவிலும் தாண்டி ஆன்மா அளவில் செயல்பட துவங்கும் பொழுது எல்லாமே
புனிதமாக தெய்வீகமாக அமையும். இதை ஞானியர்கள் செய்வார்கள். ஞானம் அடைந்தவர்களைத்தான் நாம் ஞானி என்று அழைக்கின்றோம். மனம் கொண்டவர்களை மனிதன் என்கின்றோம். மனம் படைத்த மனிதன் ஞானம் கொண்ட ஞானியர்களாக நாம் நம்மை மெருகுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிறப்பின் ரகசியமே இப்பிரபஞ்சம் நாம் என்ற உணர்வை உணர்தலுக்கு. உலகத்தினுடைய எல்லா செல்வங்களும் சுகங்களும் சிற்றின்பங்களை. இந்த சிற்றின்பத்திலிருந்து பேரானந்தத்தை அடைவதே ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கு. ஆமை மிக குறைந்த அளவே சுவாசத்தை விடுகிறது. அதனால்தான் அதனுடைய ஆயுட்காலம் 150 முதல் 300 ஆண்டுகள் வரை நீடிக்கின்றது. நாம கோபப்படும் பொழுதும் நம்முடைய ஆற்றல், அதாவது காற்றை இழக்கின்றோம். சிறைச்சாலைகள் போன்ற இடங்களில் ஒரு டீப் பெர்த் மெடிடேஷனை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஆழ்ந்த மூச்சு பயிற்சியின் மூலமாக அவர்கள் மனமானது கட்டுக்குள் வருகின்றது. அப்படி கட்டுக்குள் வரும்பொழுது கெட்ட எண்ணங்கள் அவர்களிடமிருந்து விலகி விடுகிறது. திருட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர்களை விட்டு விலகி விடுகிறது. அத்துணை மகத்தான இந்த மூச்சை நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும். மூச்சு என்பது நம்முடைய உயிர். இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வது நமது மேலான கடமையாகும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இறைவனை எப்பொழுதும் நாம் நினைத்து கொண்டும் பார்த்து கொண்டும் அவரை நாடிக்கொண்டும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான வாழ்க்கையில் வாழ்கின்றோம் என்று அர்த்தம். இங்கு இறைவன் என்று சொல்லப்படுவது நம்முடைய பிராண சக்தியைத்தான். பிராண சக்தியை அனுக்ஷணமும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் சிவாலயங்களில் சிவன் முன்னாள் நந்தியானவர் எப்பொழுதும் அவர் சிவனை நோக்கியே இருப்பார். அதற்கான அர்த்தம் நம்முடைய சுவாசம், நம்முடைய கவனம் இறைவன் மீதே இருக்க வேண்டும். இறைவன் மீதே எப்பொழுதும் நம்முடைய மனம் லயித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய பேரருளை பெற முடியும். இறைவனாக விளங்கும் நம்முடைய
பிராண சக்தியை, மூச்சை நாம் அனுக்ஷணமும் கவனித்து வர வேண்டும். மூச்சு என்பது ஜீவசக்தி. இந்த ஜீவனை சக்தியோட்டமாக அமைப்பது இந்த உயிர் ஆற்றலான மூச்சு. இந்த வளிமண்டலம் முழுவதும் காற்று நிரம்பியுள்ளது. அந்த காற்றுக்குள் தான் நாம் இருக்கின்றோம். சரியான முறையாக இந்த மூச்சை கவனித்தல் என்ற பயிற்சியை ஒவ்வொருவரும் தவறாமல் மேற்கொண்டு வாழ்க்கையை சிறப்பானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சில் ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் மட்டும் இல்லை, அதை தாண்டி ஒரு மகா சக்தியே அதுல அடங்கி இருக்கு. ஜீவசக்தி. மூச்சு என்பது ஒரு பிராணன், உயிர் சக்தி, ஜீவசக்தி. அந்த ஜீவனை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய மேலான சிறப்பான ஒரு கடமை, பெருங்கடமை. இந்த கடமையிலிருந்து எவர் ஒருவர் விலகி விடுகிறார்களோ அவர்களுக்கு உடல் அளவில் அனாரோக்கியமும் மனதளவில் கவலைகளும் நிரம்பி இருக்கும். வாழ்நாள் என்பது ஆயுட்காலம் குறையும். ஆகையால் புனிதமான தெய்வீகமான இந்த மூச்சோடு நாம் ஒன்றிணைவோம். நமது வாழ்க்கையை மேன்மை ஆக்கிக் கொள்வோம். மூச்சுக்குன்னு பல ரகசியங்களை தெரிஞ்சு வச்சிருக்கின்ற ஞானியர்கள் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற தகவலும் அவர்களுக்கு தெளிவா தெரியும். அதனால தான் தூய்மையான காற்று நிரம்பிய இயற்கை சார்ந்த இடங்களில் அவர்கள் வாழ்கின்றார். தன்னை மாசுபடுத்திக் கொள்ள ஒருபொழுதும் அவர்கள் நினைத்துக் கொள்ள மாட்டார்கள். இயற்கையோடு தன்னை இணைத்துக் கொண்டு அந்த இயற்கை தத்துவத்தோடே வாழ்வார்கள். தாம் நினைப்பதை, தமக்கு வேண்டியதை இந்த பிரபஞ்சம் எளிதாக அவர்களுக்கு கொடுத்துவிடும். எந்த விஷயமும் அவர்களுக்கு பெரிதாகவே புலப்படாது. மூச்சினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு நாமும் மனம் படைத்த மனிதன் என்ற நிலையிலிருந்து ஞானம் கொண்ட ஞானியர்களாக விளங்குவோம். இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும்
நன்றி நவில்கிறேன். நன்றி, வணக்கம்.